ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் கடந்த மாதம் முழுவதும் நம்மை பாதுகாத்து இந்த புதிய மாதத்தை காணும்படியாக கிருபை செய்தார். இந்த புதிய நாளை காணும்படியாக கிருபை செய்தார். இந்த நாள் தேவன் நமக்கு தந்த நாள். இந்த புதிய நாளிலே ஆண்டவரை நாம் அதிகமாக துதிப்போம், அதிகமாக மகிமைப்படுத்துவோம். இந்த மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தமான வார்த்தையை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 60ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஏசாயா 60:22. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். இந்த மாதம் தேவன் நமக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்தம், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் மிகவும் பெரியவர். அவருடைய பார்வையிலே நாம் சிறியவர்களாக இருந்தாலும் நம்மை ஆண்டவர் பெருகச் செய்கிறவர். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். இது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு கொடுக்கிறதான ஒரு பெருக்கத்தை குறிக்கிறது. சின்னவனை 1000 பெருகச் செய்கிற தேவன் கொஞ்சத்தை அதிகமாக பெருகச் செய்கிற தேவன். இந்த மாதம் நிச்சயமாக அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியே நம்மை அவர் பெருகச் செய்வார். ஆபிரகாமை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆபிரகாம், ஆண்டவர் அவனை அழைத்த போது அவனுக்கு குழந்தைகள் இல்லை. அவனுடைய மனைவி சாராளுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது, மலடியாக இருந்தாள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன் என்றெல்லாம் அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். அப்படிப்பட்ட இந்த ஆபிரகாமை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவனை அழைத்து அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார் என்பது நமக்கு தெரியும். அந்த ஆபிரகாமை எப்படி பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லும் போதெல்லாம் அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? வயதானவனாக இருந்தான். அவனுடைய மனைவி வயதானவளாக இருந்தாள். அவளுக்கு குழந்தை இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் இந்த ஆபிரகாமை அழைத்து அவனுக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் அவர் சொல்லுகிறார். பாருங்க, வானத்து நட்சத்திரங்களை பார், வானத்து நட்சத்திரத்தை எண்ண கூடுமானால் எண்ணு, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொன்னார். வானத்து நட்சத்திரங்களை பார்க்கிறோம், நாம் எண்ணிக்கொண்டே இருக்கலாம், அது எண்ணி முடியாது. அதைவிட கடற்கரை மணலை போல பெருக பண்ணும் என்று சொன்னார். கடற்கரையில் சென்று மணலை எடுத்தால் நம் கையில் எடுக்கிற மணலை கூட நம்மால் எண்ண முடியாது. கடற்கரையில் அவ்வளோ மணல் இருக்கிறது. அதற்கு பின்பு சொன்னார், பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். இது அதை விட அதிகமானது. பூமியின் தூள் மணலை விட சிறியது. இவ்வளோ தூள்கள் இருக்கிறது பூமியிலே. அதெல்லாம் எண்ண முடியுமா? எண்ண முடியாது. அந்த அளவுக்கு நான் உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார். ஆமென். இன்று வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை எத்தனையோ பேர் அழிக்க நினைத்தும் அவர்கள் அதிகமாகவே பெருகி கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரவேல் என்கிற நாட்டிலே நாம் பார்க்கிறோம், யூதர்கள் இருக்கிறார்கள், இஸ்ரவேலர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த தேசத்திலே 1 கோடி பேர் இருக்கிறார்கள்.
50 லட்சம் பேர் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் உலகம் முழுவதும் சிதறி இருக்கிறார்கள். யார் யூதர் என்றே தெரியவில்லை. அந்த அளவுக்கு யூதர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் உலகம் எங்கும் எல்லா நாடுகளிலும் இருக்கிறதை நாம் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஏனென்றால் தேவன் அன்று ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், உன் சந்ததி எண்ணி முடியாததா இருக்கும். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். நாம் ஒருவேளை மற்றவருடைய பார்வையிலே எளியவர்களாக இருக்கலாம், நம்மை விட பலவான்கள் இருக்கலாம், நம்மை விட அறிவில் சிறந்தவர்கள் இருக்கலாம், நம்மை விட திறமையானவர்கள் இருக்கலாம். ஆனால் நாம் நம்முடைய பார்வையிலே, மற்றவர்கள் பார்வையிலே ஒரு சிறியவர்களாக, எளியவர்களாக, ஒன்றுக்கும் உதவாதவர்களாக இருக்கலாம். ஆனால் தேவன் நம்மை பெருகச் செய்கிற தேவன், நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற தேவன். இஸ்ரவேல் ஜனங்களை நாம் பார்க்கும்போது ஆபிரகாம் சாராளை குறித்து நாம் பார்த்தோம். அவனுடைய மகன் ஈசாக்கு, அவனுக்கு ஒரு மனைவி ரெபேக்காள். அந்த ஈசாக்கின் மூலமாய் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பெருக பண்ணினார். ஈசாக்கின் மகன் யாக்கோபு, அவர்கள் மொத்தமாக ஒரு குடும்பமாக எகிப்துக்கு போனார்கள். சுமார் 70 பேர் எகிப்துக்கு போனாங்க, ஒரு குடும்பம்தான். ஆனால் அந்த எகிப்து தேசத்திலே தேவன் அவர்களை பலுகி பெருக பண்ணினார். அந்த எகிப்து தேசத்தின் ஜனங்கள் பயப்படும் அளவுக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகினார்கள். அவர்கள் பெருகக்கூடாது என்று எவ்வளவோ கட்டுப்பாடுகளை வைத்தார்கள். அவர்கள் பெருகக்கூடாது என்று சொல்லி ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொண்டு போட சொன்னார்கள். எவ்வளவாய் அவர்களை ஒடுக்கினார்களோ, அவர்களை அதிகமான வேலை வாங்கினார்கள், அடிமைகளாக அவர்கள் நடத்தப்பட்டார்கள். எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு சீக்கிரமாக அவர்கள் பெருகி ஒரு பெரிய பலத்த ஜாதியாக மாறி அவர்கள் கானான் தேசத்தை நிரப்பினார்கள். அதுபோல நம்முடைய ஆண்டவர் நம்மை பெருகச் செய்கிற தேவன். லேயாள் சொல்லுகிறாள், ஏராளமாகிறது என்று சொல்லி தன்னுடைய மகனுக்கு காத் என்று பெயரிட்டாள். ஆமென். யாக்கோபுக்கு அநேக பிள்ளைகள் பிறந்தார்கள். 12 ஆண் பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளை. ஒரு பெரிய ஒரு சேனையாக மாறினார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவள் சொன்னாள், ஏராளமாகிறது, ஏராளமாகிறது. தாவீதை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். தாவீது அவன் ஆண்டவர் பார்வையிலே சிறியவனாயிருந்தான். தன் குடும்பத்தார் பார்வையிலே அவன் சிறியவனாயிருந்தான். கோலியாத்தின் பார்வையிலே அவன் சிறியவனாயிருந்தான். அந்த சிறிய தாவீதை கர்த்தர் ஆசீர்வதித்தார், கர்த்தர் அபிஷேகித்தார், கர்த்தர் தாவீதோடு கூட இருந்து அவனை வழிநடத்தினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த தாவீதை கர்த்தர் ஆசீர்வதித்து அவனை பெருகச் செய்தார். அவன் வர வர பெரிய மனுஷனானான். வர வர அவனுடைய எல்லைகள் பெரிதாகி கொண்டிருந்தது. இந்த தாவீதை நாம் பார்க்கும்போது முதலாவது யூதா என்கிற அந்த ராஜ்யம் மட்டும் அவனுக்கு இருந்தது. அதற்கு பின்பு சகல இஸ்ரவேல் ஜனங்களையும் சேர்த்து அவன் ஆளுகை செய்தான். அதற்கு பின்பு அவனை வாசிக்கும் போது சுற்றிலிருந்த அநேக ராஜாக்கள் அவனுக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள், அவனை பணிந்து கொண்டார்கள். இப்போ ராஜாக்கள் எல்லாம் ஆளுகிற ராஜாவாக தாவீதை கர்த்தர் உயர்த்தினார். கரவலாடுகளின் பின்பாக சென்று கொண்டிருந்த அந்த தாவீதை கர்த்தர் தெரிந்தெடுத்து அவனை ஆசீர்வதித்தார். இப்போ சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். தாவீதின் சகோதரர்கள் தாவீதை தேர்ந்தெடுக்கும் போது அவனுடைய சகோதரர் எல்லாரும் வாட்டச்சாட்டமாக இருந்தாங்க, ஹைட்டு நைட்டாக இருந்தாங்க, ராஜாவுக்கு பொருத்தமாக இருந்தாங்க, திடகார்த்தமாக இருந்தாங்க, கம்பீரமாக இருந்தாங்க. ஆனால்
கர்த்தர் அந்த குடும்பத்திலே இந்த சிறிய தாவீதை தெரிந்தெடுத்தார். அவன் ஒரு ஒதுக்கப்பட்டவனாய் இருந்தான், மறக்கப்பட்டவனாய் இருந்தான், நினைவு கூறப்படாதவனாய் இருந்தான். அந்த தாவீதை கர்த்தர் தெரிந்தெடுத்து அந்த தாவீதை கர்த்தர் ராஜாவாக மாற்றினார். சிறியவனை புழுதிலிருந்து தூக்கி எடுக்கிறார், குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்காரச் செய்கிறார் என்று சொல்லி சங்கீதங்களில் அவன் பாடியிருக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே அநேகம் பேரை நாம் பார்க்க முடியும். எல்லார் பார்வையில் அற்பமாக எண்ணப்பட்டவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டு, சிறுமையானவர்களை தெரிந்து கொண்டு, எளியவர்களை தெரிந்து கொண்டு, சிறியவர்களை தெரிந்து கொண்டு அவர்களை பெருகச் செய்த தேவன் இந்த நாளில் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை பெருகச் செய்கிற தேவனாக இருக்கிறார். நாம் சிறியவர்களாக இருக்கிறோமா, எளியவர்களாக இருக்கிறோமா? ஆண்டவருக்கு அது முக்கியம் இல்லை. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேருக்கு அதிகமான ஜனங்களை போஷித்தார். சாப்பிட்ட புருஷர் மாத்திரம் 5000 பேர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் 5 அப்பம் 2 மீன், ஒரு சிறுவன் தனக்கென்று கொண்டு வந்த ஆகாரம், ஒருவர் சாப்பிடுகிற ஆகாரம்தான், அவனுக்காக எடுத்து வந்த அந்த ஆகாரம். அன்று ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து 1000 ஜனங்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து மீதியானதையும் 12 கூடை நிறைய எடுத்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 5 அப்பத்தை 2 மீன்களையும் தேவன் பெருக பண்ணினார். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரால் எல்லாம் கூடும். நம்முடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நம்மை ஆசீர்வதிக்க அவரால் முடியும். யாபேசை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். யாபேஸ் நெருக்கப்பட்டான், ஒடுக்கப்பட்டான். ஆனால் கர்த்தர் யாபேசை ஆசீர்வதித்தது போது என் எல்லையை பெரிதாக்கும் என்று சொல்லி அவன் ஜெபித்தான். கர்த்தர் யாபேசின் எல்லையை பெரிதாக்கினார், யாபேசை ஆசீர்வதித்தார், யாபேசை கனம் பொருந்தின ஒருவனாய் மாற்றினார். யாபேஸ் அந்த குடும்பத்திலே அவன் மிகவும் கஷ்டப்படுகிறவனாக, தீங்கு அவனை துக்கப்படுத்தி கொண்டிருந்தது, சாபம் அவனை தொடர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் அவன் கர்த்தரை நோக்கி பார்த்தபோது, ஆண்டவரை நோக்கி ஜெபித்த போது கர்த்தர் யாபேசின் வாழ்க்கையை ஆசீர்வதித்து அந்த யாபேசை அதிகமாக கனப்படுத்தி அந்த சகோதரர் எல்லாரை பார்க்கிலும் அவனை மேன்மைப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். இப்படி வேதத்தில் அநேக உதாரணங்களை நாம் பார்க்கலாம். ஆகவே நம்முடைய நிலைமைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், நம்முடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியும், தேவன் நம்மை உயர்த்த முடியும், தேவன் நம்மை பெருக பண்ண முடியும். அங்கே எப்படி பெருக பண்ணுவார்? சின்னவன் 1000 சிறியவன் பலத்த சாதியமாவான். 1000 பெருகச் செய்கிற தேவன் யோபுடைய ஆசீர்வாதத்தை இரட்டிப்பாக பெருகச் செய்தார். ஈசாக்கு விதை விதைத்த போது 100 மடங்கு பலனை பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 1000 ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். எவ்வளோ பெரிய தேவன், எவ்வளோ பெரிய வல்லமை, இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். நாம் சிறியவர்களாக இருந்தாலும் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் மிகவும் பெரியவர், மிகவும் பெரியவர். ஆகவே இந்த மாதம் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நிறைவேற்றுவார். நம்முடைய வாழ்க்கையை அவர் பெருக பண்ணுவார், நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். 2 மடங்கு அல்ல, 5 மடங்கு அல்ல, 10 மடங்கு அல்ல, 100 மடங்கு அல்ல, 1000 மடங்காய் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவன். இந்த ஆண்டவரை விசுவாசத்தோடு நாம் பின்தொடர்வோம், விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்ப்போம். நம்மை நிச்சயமாக பெருக பண்ணுவார். நம்முடைய குடும்ப ஜீவியத்திலே, நாம் செய்கிற வேலையிலே, நம்முடைய கையின் பிரயாசங்களிலே நம்மை ஆசீர்வதித்து பெருகச் செய்கிற தேவன். ஒருவேளை நம்ம செய்கிற வேலை ஒரு சிறிய வேலை நான் செய்து கொண்டிருக்கிறேன், இதன் மூலமாக நான் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவேன் என்று நாம் நினைக்கலாம். நான் ஒரு சிறிய வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறேன்,
ஒரு சிறிய தொழிலை செய்து கொண்டிருக்கிறேன், இதன் மூலமாக நான் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவது என்று நாம் நினைக்கலாம். ஆமாம், உண்மைதான். நம்மால் அது முடியாது. ஆனால் தேவனால் கூடும், தேவனால் கூடும். அவருக்கு சிறியதோ பெரியதோ அது முக்கியமல்ல. பலமுள்ளவனுக்காகிலும் பலன் இல்லாதவனுக்காகிலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். ஆகவே நமக்கு இருப்பது கொஞ்சமாக இருக்கலாம், நம்முடைய ஞானம் கொஞ்சமாக இருக்கலாம், நம்முடைய அறிவு கொஞ்சமாக இருக்கலாம், நம்முடைய பலன் கொஞ்சமாக இருக்கலாம். ஆனால் தேவன் அதை பெருக பண்ணுவார், 1000 மடங்கு பெருக பண்ணுவார். 1000 பெருக பண்ணுகிற தேவன். நிச்சயமாக இந்த வார்த்தை உங்களை இந்த மாதம் மாத்திரமல்ல, வாழ்க்கை முழுவதும் வழிநடத்தும். விசுவாசத்தோடு ஆண்டவரை பின்பற்றுவோம், விசுவாசத்தோடு இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவர் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நேரத்திலிருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இந்த வசனத்தின்படியே உங்களை நடத்துவாராக. கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி நாம் பார்ப்போம். ஆமென். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த சாதியுமாவான் என்று சொன்னீரே. என்னை உம்முடைய கரத்தில் தருகிறேன், என்னை உம்முடைய கரத்தில் தருகிறேன். 5 அப்போ 2 மீனையும் 5000 பேருக்கு அதிகமான ஜனங்களுக்கு போஷித்த ஆண்டவரே, என்னை உம்முடைய கரத்தில் தருகிறேன் என்று சொல்லுவோம். என்னுடைய குடும்பத்தை உம்முடைய கரத்தில் தருகிறேன் என்று சொல்லுவோம். என்னுடைய வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் தருகிறேன். இந்த மாதத்தின் முதல் நாள் இந்த காலை வேளையிலே என்னை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன் அப்பா. ஆமென். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ரீபா கன சகனமா. ஆமென், 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 ஆமென். இயேசுவே மை துதிக்கிறோம். சர்வ வல்லவரே மை துதிக்கிறோம். எங்களை பெருக செய்கிறவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெருக செய்வேன், பெருக செய்திடுவே, உன்னை மந்தையை போல் பெருக செய்திடுவே. வளரச் செய்வேன், வளரச் செய்திடுவே, கெதிரு மரம் போல வளரச் செய்திடுவே. பெருக செய்வேன், பெருக செய்திடுவே, உன்னை மந்தையை போல் பெருக செய்திடுவே. வளரச் செய்வேன், வளரச் செய்திடுவே, கெதிரு மரம் போல வளரச் செய்திடுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜாக்களும் ஜாதி ஜனங்களும் ஒளியின் இடத்திற்கு நடந்து வருவார்கள். ராஜாக்களும் ஜாதி ஜனங்களும் உன் ஒளியின் இடத்திற்கு நடந்து வருவார்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. காத்தை போல ஏராளமாய் ஆத்துமாக்கள் பெருக செய்திடுவே. காத்தை போல விஸ்தாரமாய் இடத்தை உனக்கு கொடுத்திடுவேனே. காத்தை போல ஏராளமாய் சபையில் ஆத்துமாக்கள் பெருக செய்திடுவே. காத்தை போல விஸ்தாரமாய் ஒரு இடத்தை உனக்கு கொடுத்திடுவேனே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ராஜாக்களும் ஜாதி ஜனங்களும் மொழியின் இடத்துக்கு நடந்து வருவார்கள்.
ராஜாக்களும் ஜாதி ஜனங்களும் உன்னொளியின் இடத்திற்கு நடந்து வருவார்கள். ஹல்லேலூயா 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 ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை காணும்படியாக செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த 2026ஆம் ஆண்டில் 2 மாதங்களை நாங்கள் கடந்து இந்த 3வது மாதத்திலே அடியெடுத்து வைக்கும்படியாக எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த மாதத்தில் நீர் கொடுத்ததான வாக்குத்தத்தமான வார்த்தையை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதி மாவான் என்று சொல்லி நீர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீரே, நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த வாக்குத்தத்தம் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும், எங்கள் குடும்பத்தில் நிறைவேறும், எங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நிறைவேறும், எங்கள் சபையிலே நிறைவேறும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். விசுவாசித்து இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறோம்ப்பா. இந்த வார்த்தையை நீர் ஆண்டவரே நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவன், நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றினவர், தாவீதின் வாழ்க்கையில் நிறைவேற்றினவர், நிச்சயமாக எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவீர் என்று நாங்கள் நம்புகிறோம் கர்த்தாவே. அப்படியே ஆண்டவரே இந்த வேளையிலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், தியானித்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை நிறைவேறட்டும் அப்பா. இந்த வாக்குத்தத்தம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் கர்த்தாவே. இந்த வாக்குத்தத்தத்தை ஒவ்வொருவரும் தனித்தனியாய் குடும்பமாய் சுதந்தரித்து கொள்ளட்டும் கர்த்தாவே. ஆண்டவரை வாழ்க்கை முழுவதும் இந்த வார்த்தை நம்முடைய பிள்ளைகளை நடத்தட்டும் அப்பா. ஆண்டவரே நீர் பெருகச் செய்கிற தேவன், இஸ்ரவேல் ஜனங்களை ஏராளமாய் பெருகச் செய்தீர். அதே போல ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரீரப்பிரகாரமான வாழ்க்கையிலும் 1000 மடங்கு எங்களை பெருகச் செய்கிற ஆண்டவர் என்று நாங்கள் தியானித்தோம். ஆமீன் அப்பா. நாங்கள் நம்புகிறோம் கர்த்தாவே. அப்படியே நம்முடைய பிள்ளைகளை நீர் பெருகச் செய்வீராக. இந்த மாதம் முழுவதும் நீர் கூட நடத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. படிக்கிற பிள்ளைகளை விசேஷமாக நீ பாதுகாத்து ஆசீர்வதிங்க. வேலை செய்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வேலைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரங்கத்தை ஒவ்வொரு நாளும் நல்ல சுகபலனை கொடுங்க கர்த்தாவே. தேவைகளெல்லாம் சந்திப்பீராக. இந்த மாதம் முழுவதும் ஒரு குறைவும் இல்லாமல் இந்த பிள்ளைகளை நடத்த முடியாது ஜெபிக்கிறேங்க தாவே. ஆண்டவரை சபையாய் நீர் ஆசீர்வதியும். எங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த மாதம் எங்கள் தேசத்துக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாய் மாறட்டும் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் எங்கள் தேசத்தை நீர் பாதுகாத்தரலும், தேச தலைவர்களை பாதுகாத்தரலும், அதிகாரிகளை பாதுகாத்தரலும் ஆண்டவரே. இயற்கை அழிவுகளுக்கு விலக்கி மீட்டர்லுங்க தாவே. பஞ்சங்களுக்கும் கொள்ளை நோய்களுக்கும் விலக்கி மீட்டர்லுவீராக. எங்கள் தேசத்தை நீர் ஆளுகச் செய்வீராக. அநேகர் இந்த மாதம் ரட்சிக்கப்படட்டும், மனம் திரும்பட்டும், உம்மை அறிந்து கொள்ளட்டும், உம்மை ஆராதிக்கட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய சித்தம் ஒவ்வொரு நாள் எங்கள் தேசத்திலே நிறைவேறட்டும் அப்பா. நீர் அப்படியே செய்கிற அப்படினால் நன்றி செலுத்துகிறோம். எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமெல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you all. Thank you.